MCP மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு 1.4 hours ஃபுல் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் மெனி லேர்னர்ஸ் செட் தே ஹவ் ஃபவுண்ட் த ரியல் வேல்யூ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த வீடியோவும் MCP பத்தி தான். பட் ஆனா இந்த வீடியோ நம்ம பழைய வீடியோக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த வீடியோல நீங்க MCPனா என்ன, அது ஏன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் அப்படின்னு கிளியரா, ஈஸியா, சிம்பிளா MCPனா இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த செஷன்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். MCP ஏன் இந்த AI வேர்ல்டுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்னா, உங்க கிளவுடால இன்னைக்கு உங்களோட ஜிமெயில், கேலண்டர், நோஷன், ஃபிக்மா இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மல்டிபிள் டூல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த டூல்ஸ்ல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணமே இந்த MCP தான். சோ இந்த வீடியோல ஒரு கஸ்டம் MCP எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனில் இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அதாவது MCP பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட AI coach John யூடியூப் சேனல்லையே 2 வீடியோஸ் இந்த MCP பற்றி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி 2 வீடியோஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டம் MCPயை பில்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸிங் கிளாட் ஒரு கஸ்டம் MCPயை பில்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் இந்த செஷனோட அஜெண்டா என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் MCPனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் MCPயோட ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அதையும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு கஸ்டம் MCP சர்வரை பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் அட் லாஸ்ட் யூ ஹேவ் a டேக் அவே பாயிண்ட் as well. ஸோ இதுதான் இன்னைக்கோட அஜெண்டா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் MCP. ஸோ வாட் இஸ் MCP? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க போகிறோம். MCP இஸ் நத்திங் பட் அ கனெக்டர். இது வந்து ஒரு கனெக்டராக ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். ஸோ எப்படி கனெக்டர்? நம்ம வந்து AI அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமா, கிளாட், கர்சர், ChatGPT, இன்னும் நிறைய LLMs நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த LLMஸை கனெக்ட் பண்ணும். எது கூட கனெக்ட் பண்ணும்? இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கனெக்டர் டு கனெக்ட் ஆர் அதர் டூல்ஸ். இந்த மாதிரி கூகுள் ஷீட்ஸ், டேட்டாபேசஸ், ஸ்லாக்ஸ், ஜெரோதா கைட், ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருக்குல்ல. இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை நம்மளோட AI மாடல்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் we are going to use this MCP. இப்போ MCPன்னு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளாம் ட்ரேடிங் பண்ணுவோம்ல. ஸோ நிறைய பேர் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்கே வந்து ஏஞ்சல் ஒன், ஜெரோதாவோட கைட், ஸோ இந்த மாதிரி சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணீங்க. இப்போ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை உங்கள் கிளாடுக்குள்ளே இருந்தோ உங்கள் ChatGPTக்குள்ளே இருந்தோ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அதில் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது. இல்லை நிறைய மணி இன்வால்வ் ஆகிறனால டைரக்டாகவே உங்கள் ChatGPT கூட இதில் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் இந்த MCP இருந்தால் ரொம்ப செக்யூராக உங்களோட கிளாடாக இருக்கட்டும், இல்லை ChatGPTயாக இருக்கும், உங்களோட LLM கூட உங்களோட இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் we need MCP. It is nothing but it acts as a connector between your AI model and your external apps. ஸோ இது தான் MCP. உங்கள் எல்லாருக்குமே MCPன்னு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் லைனில் காமிக்கிறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ MCPயோட ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சரை நம்ம கிளாட் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளாடில் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாடோட கோவர்க்குள்ளே இருக்கேன். ஸோ இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கனெக்டர்ஸில் பாருங்கள், கேன்வா, ஜிமெயில், நெட்லிஃபை, கிளாட் இன் க்ரோம், இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆன் பண்ணனா இப்போ இதெல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெட்லிஃபையை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்? யூஸிங் MCP. இந்த நெட்லிஃபை, ஜிமெயில், கேன்வா இது எல்லாமே என்னோட கிளாட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஜஸ்ட் சேட் பண்ணிக்கலாம். இப்போ சம்மரைஸ் மை இமெயில் கொடுத்தா என்னோட ஜிமெயில் வந்து ஆல்ரெடி இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இங்கே கனெக்ஷனில் இருக்கிறனால MCP யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல என்னோட ஜிமெயில் பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னோட ஜிமெயில சம்மரி இது எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ என்னோட கிளாடையும் ஜிமெயிலையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேன்வா, நெட்லிஃபை இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இங்கே மாதிரி ஆட் கனெக்டர் கொடுத்தீங்கன்னா ப்ரௌஸ் கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி கனெக்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களால் இந்த MCP யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எகைன் என்னோட ப்ரெசன்டேஷன் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MCP கிளாட் கனெக்ட்ஸ் யுவர் டூல் via MCP and returns answer in plain English. கிளாட் என்ன பண்ணும்?
நம்மளோட டூல்ஸை எம்சி மூலிமா கனெக்ட் பண்ணி பிளெயின் இங்கிலீஷில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட யூசர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிளெயின் இங்கிலீஷில் பிளெயின் டெக்ஸ்ட்டாக query கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கிளாட் வந்து என்ன பண்ணும், அதை வந்து எம்சிபிக்கு ரிக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து எம்சிபி சர்வர் இருக்கும். எம்சிபி சர்வர் என்ன பண்ணும், இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் டூலுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ எம்சிபி யூஸ் பண்ணி இந்த கிளாடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம கூகுள் ஷீட்லையோ டேட்டாபேஸ்லையோ என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆன்சர்ஸ் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேருந்து இந்த டூல்ஸ்லேருந்து டேட்டாஸ் எகைன் எம்சிபிக்கு வரும். இங்கேருந்து எகைன் ரா டேட்டாவை கிளாட்டை கொடுக்கும். கிளாட் என்ன பண்ணும், நமக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷில் நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த எம்சிபியோட ஆர்கிடெக்சரில் 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது என்ன, ஹோஸ்ட், கிளைண்ட் அண்ட் சர்வர். இந்த ஹோஸ்ட்னா என்ன, இந்த கிளாட், சாட் ஜிபிடி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம், சாட் இன்டர்ஃபேஸ், இது வந்து ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் கிளைண்ட்னா என்னன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் த கனெக்டர் பிட்வீன், இட் இஸ் அ கம்யூனிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கம்யூனிகேஷன் லேயர் பிட்வீன் தி கிளாட் அண்ட் எம்சிபி. இந்த கிளாட் வந்து கம்யூனிகேட் பண்ணதில், ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணதில், அந்த கம்யூனிகேஷன் லேயர் தான் இந்த கிளைண்ட். அண்ட் தென் சர்வர் என்ன, இந்த எம்சிபி சர்வர் தான் நம்ம சர்வர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஹோஸ்ட், கிளைண்ட் அண்ட் சர்வர், இது தான் 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இன் ஆர் எம்சிபி ஆர்கிடெக்சர். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நேரம் இந்த தேரியிலே உட்காராம எப்படி ஒரு கஸ்டம் எம்சிபியை பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு கஸ்டம் எம்சிபி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கான்டாக்ட்ஸ்குள்ளே நிறைய கனெக்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி டாகிள் பண்ணியே உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி ஆந்த்ரோபிக்கை நமக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. பட் இப்போது கஸ்டமாக நம்ம லோக்கலில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்காக எம்சிபியை பில்ட் பண்ணணும். அது எப்படி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட PostgreSQL இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PostgreSQLல லோன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு SQL டேட்டா இங்கே இருக்குது. ஸோ இந்த டேட்டா தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோன் ஐடி, பாரோவர் ஐடி, லோன் டைப், பிரின்சிபல் அமௌண்ட், இதெல்லாமே என்னோட லோனுக்குள்ளே இருக்குது. அண்ட் தென் பாரோவர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு டேட்டா இருக்குது, அதுக்குள்ளே ஆனுவல் இன்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாரோவர் ஐடி, ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து பேசிக்கலி ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஃபினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, அவங்க லோன்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இதை வந்து இப்போ என் கிளவுட்குள்ளே நான் கனெக்ட் பண்ணணும். இப்போ டேரெக்டாக அந்த கிளவுட் ஒரு கொஸ்டின் கேட்டால் என்னோட இந்த லோன் மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வராது, ஜென்ரலாக ஆன்சர்ஸ் தான் வரும். இப்போது இந்த லோன் மேனேஜ்மெண்ட்டை இங்கே கிளவுட்க்கு நான் கனெக்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த கஸ்டம் எம்சிபி. ஸோ இதை பில்ட் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றப்ப பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி நான் கிரியேட் பண்ணேன்னா, யூசிங் கிளாட் தான். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடு அப்படின்ற மாதிரி நான் கேட்டு கிளாட் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் லோக்கலில் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும். ஸோ ஏன் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும், அண்ட் எம்சிபி சர்வர்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஸ்டாண்டலான் Node.js ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாண்டலான் Node.js ப்ராஜெக்ட். அந்த Node.js ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த எம்சிபி சர்வரை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும், லோன் மேனேஜ்மெண்ட் எம்சிபி அப்படின்ற மாதிரி அந்த பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே நம்ம பார்த்தலாம். இப்போ ஐ ஹவ் காப்பிட் திஸ் லைன், என்னோட VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் லோக்கலில் VS Code ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினலில் ஐம் ஜஸ்ட் பேஸ்டிங் திஸ் கோட். இங்கே என்னன்னா மேக் டிரெக்டரி ஒரு லோன் மேனேஜ்மெண்ட் எம்சிபி அப்படின்ற மாதிரி டிரெக்டரி கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா சிடியும் பண்ணிட்டேன். இப்போ அதை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் நான் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இல்லை, லோன் மேனேஜ்மெண்ட் எம்சிபி இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஐ ஓப்பன் டேட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் தி Node.js ப்ராஜெக்ட். அதுக்காக ஐ ஹவ் திஸ் லைன் ஆஃப் கோட். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இந்த கோடிங்கை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த LLM கேட்டாலும் இந்த கோட்ஸ் கொடுத்துரும். ஸோ கிளாடாக இருக்கட்டும், சாட் ஜிபிடி இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கஸ்டம் எம்சிபி பில்ட் பண்ணணும், கிளாடில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோட் அண்ட் ஸ்கிரிப்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக கொடுத்துரும். நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி கரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு தேவையான லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். I'm going to copy this. ஸோ இங்கே 2 லைப்ரரிஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். என்னென்ன லைப்ரரிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் /SDK, இது இருக்குது ஆந்த்ரோபிக்கோட ஒஃபிஷியல் டூல் கிட். இது எம்சிபி சர்வர் பில்ட் பண்ணுறதுக்கான ஒஃபிஷியல் டூல் கிட் இது. அண்ட் தென் நம்ம இங்கே PostgreSQL யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான லைப்ரரியும் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து edit package.json. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது package.json அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஃபைல் வந்திருக்கு. அந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே டைப் மாடியூல், ஸோ டைப்பை வந்து மாடியூலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி லைன் மெயின் index.js அண்ட் ஆட் தி லைன் ரைட் ஆஃப்டர் இட். ஸோ இங்கே மெயின் இருக்குது, index.js இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இந்த டைப்பை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டைப் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு டைப் இருந்தால் போதும். ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் இட். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட package.json வந்து
நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கிரியேட் தி மெயின் சர்வர் ஃபைல். இங்கே வந்து ஒரு சர்வர் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மேனுவலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் யூசிங் த கோட் டு கிரியேட் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா index.js அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆச்சு. அதுக்கான கோட் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த கோடை கம்ப்ளீட்டாக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடை நீங்கள் புரிஞ்சுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து ChatGPT ஆர் Claude கேட்டாலே இந்த கோடு கொடுத்துரும். ஸோ வந்து MCP பில்ட் பண்ணுறதுக்கான கோடு வேணும்னு கேட்டிங்கனாலே கொடுத்துரும். ஸோ அந்த கோடு தான் இது. அண்ட் தென் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டெஸ்ட் இட் லோக்கலி. ஸோ நம்ம Claude கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கலில் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இங்கேயே நம்ம டெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கான கோடும் இங்கே இருக்குது. ரன் பண்ணுறேன். MCP சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் ஸ்டுடியோ. இப்போது என்னோட MCP சர்வர் கரெக்டாக ரன் ஆகுது. இப்போது MCP சர்வரை லோக்கலில் பில்ட் பண்ணிட்டேன். இந்த லோக்கலில் பில்ட் பண்ணதை இப்போ Claude கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கெட் யுவர் ப்ராஜெக்ட் பாத். ஸோ பாத்தை ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C கொடுத்தீங்கன்னா இந்த டெர்மினலில் இது கில் ஆயிரும். அண்ட் த நெக்ஸ்ட் பாத். ஸோ இதுதான் நம்மளோட பாத், யூசர் ஸ்டெஃபின்குள்ளே லோன் மேனேஜ்மெண்ட் MCP அப்படின்ற மாதிரி இந்த பாத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த பாத்தை நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளோட Claude டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ என்னோட Claude டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஓப்பன். என்னோட Claude டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட Claude வெப்பில் யூஸ் பண்ணுறதோட டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த MCP எல்லாம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட செட்டிங்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ்குள்ளே டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா உங்கள் சர்வர் இது கூட கனெக்ட் ஆகுது. இப்போ சர்வர் MCP சர்வர் பில்ட் பண்ணிட்டீங்க, இப்போ Claude கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கே இந்த எடிட் கான்ஃபிக் நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போது இந்த Claude டெஸ்க்டாப் config.json இருக்குல்ல, இந்த கான்ஃபிக் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே ஐ ஹேவ் திஸ் லைன் ஆஃப் கோட். அந்த லைன் ஆஃப் கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த MCP சர்வர் அப்படின்ற மாதிரி கோட் இருக்குல்ல, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை கரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போது இந்த ப்ரிஃபரன்ஸை பாருங்கள். இந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எங்கே எண்ட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஒரு கொமாக்கு அப்புறமா என்டர், இந்த இடத்த உங்கள் கூட காப்பி பண்ணுங்கள். இப்போது எந்தவித எரர் இல்லாமல் காப்பி ஆகும். ஸோ இப்போ இது காப்பி ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தப்பாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, தப்பான இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வர் ஒர்க் ஆகாது. ஐ மீன் அந்த Claudeக்குள்ளே இந்த சர்வர் ஆட் ஆகாது. அதனால் கரெக்டாக காப்பி பண்ணிக்கிங்க, சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வேறு எரரும் எனக்கு இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸில் கரெக்டான பாத்து கிடையாது. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு MCPயோட அந்த பாத்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த PW பண்ணி பாத்து க்ரியேட் பண்ணீங்கல்ல, பாத்து எடுத்தீங்களா, ஸோ அந்த பாத்தை காப்பி பண்ணி இந்த பாத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். இப்போது சேவ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபோர்ஸ் குவிட். இதை குவிட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் ஃபோர்ஸ் குவிட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஃபோர்ஸ் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்னோட Claude எகைன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. ஏன்னா அப்டேட் ஆயிடுச்சு. நான் ஃபோர்ஸ் குவிட் ஓப்பன் பண்ணும்போது chat and co-work இந்த இடத்துல எனக்கு வந்துச்சு. அப்டேட் ஆயிருக்கு, ஒன்றும் கிடையாது. இப்போ எகைன் என்னோட செட்டிங்ஸ்குள்ளே நான் போகிறேன். இப்போ டெவலப்பருக்குள்ளே பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லோன் மேனேஜ்மெண்ட் MCP நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம்ல, அந்த MCP சர்வர் இங்கே நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது என்னோட கோவர்க்குள்ளே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டாஸ்குள்ளே லோன் மேனேஜ்மெண்ட் MCP இங்கே கனெக்ட் ஆகிடுச்சா, மற்ற எல்லாம் கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வேணால் ஆன் பண்ணிக்கலாம், டோகல் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லோன் மேனேஜ்மெண்ட் MCP இங்கே எனக்கு ஆனில் இருக்குது. இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்களா டெமோக்காக இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஹவு many loans are marked overdue அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். இப்போ எதை வச்சு ஆன்சர் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்குது. பெர்மிஷன் கொடுத்தா தான் இங்கே உள்ளே போகும், நமக்கு ஆக்சஸ் பண்ணும், இல்லைனா ஆக்சஸ் பண்ணாது. இதுதான் MCPயில் ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போது எகைன் அளவு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸிங் லோன் மேனேஜ்மெண்ட் MCP. இப்போ என்னோட லோன் மேனேஜ்மெண்ட் MCPயை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டதா ஜென்ரலான ஒரு ஆன்சர் கொண்டு கொடுக்கும். பட் இங்கே நம்ம இந்த லோன் மேனேஜ்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கனால, MCP யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கனால இங்கே நமக்கான ஆன்சர்ஸ் இங்கே கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 13 loans are marked overdue. 13 லோன்ஸ் வந்து ஓவர்டியூ மார்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். நம்ம கேட்கறதான கொஸ்டின்ஸ் இல்லை query பண்ணி அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லா விஷயமும் இந்த Claude யூஸ் பண்ணி நம்ம லோக்கலில் இருக்க அந்த SQL டேட்டாபேஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து சேஞ்சஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் query போட்டு இல்லை நீங்கள் கோட் பண்ணி அந்த டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே உங்கள் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கஸ்டம் MCPயை நம்ம பில்ட் பண்ணி நம்ம லோக்கலில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் இல்லை நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இல்லை நம்மளே ஓனாக பில்ட் பண்ணியிருக்க நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே MCP யூஸ் பண்ணி நம்மளோட chat அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி ஒரு கஸ்டம் MCPயை பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ கஸ்டம் MCP சர்வர். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, எனிவன் கேன் பில்ட் MCP.
சிஸ்டம் திங்கிங் இஸ் த ஸ்கில் that turns A into real business value. ஸோ யார் வேணாலும் இந்த எம்சிபி சர்வர் மாதிரி ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி கோடை கிளாட்டை கேட்டால் கோடு கொடுத்துரும், அந்த கோடை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நமக்கு சொல்லி கொடுத்துரும், பில்ட் பண்ணிக்க முடியும். பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் திஸ் சிஸ்டம் திங்கிங். அந்த சிஸ்டம் திங்கிங் தான் நம்மளோட கெரியருக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ த சிஸ்டம் திங்கிங் இஸ் த ஸ்கில் தட் டர்ன்ஸ் ஏ இன்டு ரியல் பிஸ்னஸ் வேல்யூ. ஸோ இப்போ மார்க்கெட்லேயும் பிஸ்னஸ்க்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ சிஸ்டமாக திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் பிஸ்னஸ் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து எம்சிபி பில்ட் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணிட்டேன், நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணிட்டேன், அது பில்ட் பண்ணி, அது ப்ரோஜனம் கிடையாது. நீங்கள் ஒரு சிஸ்டமாக திங்க் பண்ணி எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்க்கு அது எப்படி யூஸ் ஆக போகுது, எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களோட வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டூல் யூஸராக இல்லாமல் எப்போதுமே ஒரு சிஸ்டம் திங்கராக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஏஐ சிஸ்டமை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு சின்ன சம்மரி பார்த்தலாம். வாட் இஸ் எம்சிபி? எம்சிபின்னு என்னென்னு பார்த்தோம். இட் இஸ் நத்திங் பட் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் ஆர் கனெக்டர் பிட்வீன் யுவர் ஏ மாடல் அண்ட் எக்ஸ்டர்னல் டூல்ஸ். ஸோ இது தான் எம்சிபி. எம்சிபி ஆர்கிடெக்சர் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஹோஸ்ட் லேயர், கிளைண்ட் லேயர், சர்வர் லேயருக்கு. ஹோஸ்ட் லேயர் நம்ம யூஸர் வந்து குவேரி கொடுக்குறோம்ல, அதுதான் ஹோஸ்ட் லேயர். நம்ம சாட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருக்குல்ல, சாட் ஜிபிடி, கிளாட் இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த இன்டர்ஃபேஸ் தான் ஹோஸ்ட் லேயர். கிளைண்ட் லேயர் என்ன, இட்ஸ் அ கம்யூனிகேஷன் லேயர். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கம்யூனிகேஷன் லேயர் பிட்வீன் தி ஹோஸ்ட் லேயர் அண்ட் தி சர்வர் லேயர். அதாவது எம்சிபிக்கு சர்வருக்கு கனெக்ட் பண்ணுறோம்ல, அந்த கம்யூனிகேஷன் லேயராக ஹோஸ்ட் லேயருக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் சர்வர். நம்ம எம்சிபி சர்வர் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் புல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. நம்ம டூல்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணி அங்கேருந்து புல் பண்ணி கொண்டு கொடுக்கல. ஸோ இது தான் 3 லேயர்ஸ், ஹோஸ்ட், கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ இதுதான் நம்ம எம்சிபியோட ஆர்கிடெக்சர். அண்ட் தென் எப்படி ஒரு கஸ்டம் எம்சிபி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். நீங்களும் ஒரு கஸ்டம் எம்சிபி பில்ட் பண்ணி உங்கள் லோக்கல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் ஒரு டேக் அவே பாயிண்ட், இந்த மாதிரி எம்சிபி எல்லாம் யார் வேணாலும் பில்ட் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சிஸ்டம் திங்கராக இருங்க, அப்போ தான் இந்த ஏஐ சிஸ்டமை உங்களால் கிராக் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி சம்மரி. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு 7th கிரேட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்த்தாலும் அவரும் ஒரு எம்சிபி சர்வரை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக டீச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட் ஆஸ் வெல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, ஈஸியாக இருந்துச்சா இல்லை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இருக்குது, இது எல்லாமே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட், உங்கள் லேர்னிங் பாயிண்ட் இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது லேர்னிங் பாயிண்ட் கமெண்ட்டாக போடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரிக்வெஸ்ட், comment what you think. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Strafel.